இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமா இருங்க. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, யோவான் 15 அப்படி முழுமையாக படிச்சுட்டு வாங்களேன். நான் 11லேருந்து 15 வரைக்கும் படிக்கிறேன். என் மகிழ்ச்சி உங்களுக்குள் இருக்கும், உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறுமே, இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பதைப் போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பது என் கட்டளை. தம் நண்பருக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளை இடுவதெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது என்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். அழகான வார்த்தைங்க, அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லலாம். என் மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்கும், உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறுமே, இவற்றை உங்களிடம் சொன்னேன் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்திருக்கின்றார். அதை விட அழகான வார்த்தை என்ன அப்படின்னா, தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நமக்காக யாராச்சும் உயிரை கொடுக்க முடியுமா? நண்பர்கள் ஒரு சில பேர் இருக்கலாம், நீ உனக்காக என்ன வேணா பண்ணுவேன் நான் அப்படின்னு சொல்லி. ஆனால் நண்பர்களுக்கிடையே பல பிரச்சனைகள் உருவாகுதில்ல. நல்ல நண்பர்கள் கெட்ட நண்பர்கள்னு சொல்ல முடியாது. நண்பர்னாலே நல்லவன் தாண்டா அப்படின்ற மாதிரி இருக்குமா. ஸோ நம்ம அவங்களுக்குள்ளார போய் தவறான பாதையில் போகிறானா, வேணாடா இது பண்ணாது, தப்பு, இது உனக்கு உடல்நலத்துக்கு ஒத்துக்காது, உனக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, உனக்கு சுற்றி உள்ள எல்லாருக்குமே பிரச்சனை தான், இந்த தப்பான விஷயம் பண்ணாத, திருத்துறான் பார்த்தீங்களா, அவனும் சிறந்த நண்பன் தானே. இல்லை நானும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு தப்பான விஷயங்கள் பண்ணுவேன்னு சொல்லுவீங்களா? இல்லை, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் கட்டளை இடுவதெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாக இருப்பீர்கள். இன்றைக்கி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே என் நண்பர்கள், என்னோட உறவினர்கள் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது என்னது என்று பணியாளர்களுக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன். பார்த்தீங்களா, நீங்களே நண்பர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார். மகளே மகனே கலங்காத, உற்சாகமாறு, நீ என் நண்பன் அப்படின்னு சொல்லும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கலோ. யோவான் 15 அப்படியே 1லேருந்து 15 வரைக்கும் வாசித்து பார்த்தாலே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அன்பை பற்றி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை அதெல்லாம். அன்பாக இருக்கணும், அன்பை வெளிப்படுத்தணும். ஒன்று நீ எப்படி நேசிக்கிறியோ அடுத்தவங்களும் அதே மாதிரி நேசிக்க பழங்க. எனக்கு கிடச்சிச்சு, எனக்கு எல்லாமே இருக்குப்பா, நான் மட்டும் அனுபவிக்க போகிறேன், யாருக்குமே கொடுக்க மாட்டேன், எவன் எப்படி போனால் நமக்கு என்ன அப்படின்னு இருப்பீங்களா? இல்லை. ஏன் பிரதர், நாங்கள் அப்படிலாம் இல்லை பிரதர். ஏசப்போட பிள்ளைகள், எங்களுக்கு கொஞ்சமாக இருந்தாலும் அதை கொஞ்சத்தை நான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுவேன், அன்பை வெளிப்படுத்துவேன், எல்லோரும் நல்லா பார்த்துக்கணும்னு நினைப்பேன், இல்லாதவருக்கு நான் உதவி செய்யணும்னு நினைப்பேன். இந்த மனசு, இந்த எண்ணம் இருந்துட்டாலே போதுங்க, நம்ம சூப்பராக வாழ்க்கையில் வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்னொரு விஷயம், இந்த கோடிக்கணக்கான சொத்து சுகம் வச்சுக்கிட்டு வீடு நல்லா எல்லாம் வச்சுக்கிறவன் தான் பணக்காரன் இல்லை. நல்ல குடும்பம், நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், நல்ல வேலை, நல்ல ஆரோக்கியமான உடல்நலம் இருந்தாலும் நீங்கள் தான் கோடீஸ்வரங்க, நீங்கள் தான் முதல் பணக்காரங்க இந்த உலகத்தில். ஆனால் அப்படி இல்லைல்ல, பணம்னு ஓடிட்டுருக்கோம்ல, பணத்தை தான் மதிக்கிறோம்ல, மனிதர்களுக்கு மதிப்பே இல்லாமல் போயிடுச்சுல பிரதர். இது உண்மைதான் பிரதர். பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தரோட சட்டை பண்ண மாட்டாங்க. ஆனால் இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஓடி தாங்குறாங்க. காரணம் என்ன? பணம் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இன்றையெல்லாம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் முழுமையாக அவங்களை நேசிக்கிறேன், என் நண்பர்கள் நீங்கள், நான் அவங்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார். தினந்தோறும் வேதத்தை வாசியுங்கள். அவ்வளோ அழகான வார்த்தைங்க இருக்குங்க. இன்றைக்கி தேவையில்லாத விஷயத்தை நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம் வேஸ்ட்டாக. இன்றைக்கி பைபிள் எடுத்து படிச்சுனீங்களாம் தெரியும், ஏசப்பா நம்மோடு பேசுவார், நமக்கு ஆறுதலாக இருப்பார், நம்மளை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டிருக்கின்றார். மகளே மகனே கலங்காத, மகிழ்ச்சியாக இருங்க, அது போதும் எனக்கு. யாரோட வம்பு தும்புக்கும் போகாதீங்க, நீங்கள் சந்தோஷப்படுத்துங்க. பிறரை மகிழ்வித்து வாழ்வதுன்றது அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். எல்லோரும் நல்லா பார்த்துக்கோங்க, சந்தோஷமாக இருங்க, இருக்கிறத பகிர்ந்து என்ன பண்ணணும், வாழணும். இல்லை இருக்கிறதே இவ்வளோ தான், இதை நான் ஒன்று கொடுத்துட்டேன்னா நான் என்ன பண்ணுறது, நான் தர முடியாது அப்படின்னு இல்லாமல் ஷேர் பண்ணுங்கள், அவ்வளோதாங்க. கொஞ்சமாக இருந்தாலும் ஷேர் பண்ணும்போது அதில் இருக்க சந்தோஷம் அப்படி இருக்குமா.
ஸோ நிச்சயமாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கின்றார். இன்றைய நாள் ஜெபம், ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா. எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, எங்களை உம் நண்பர்கள் என்று அழைப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றனப்பா. உம்முடைய ஆவியினால் உம் ரகசியங்களை திட்டங்களையும் எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்கிறோம்ப்பா. மக்களுக்காகவும் தேசங்களுக்காகவும் பரிந்து பேசும்படி தீர்க்க தரிசன கிருபையினால் எங்களை அபிஷேகம் தகப்பனே. அன்போடும் கீழ்ப்படிதலோடு உமக்கு நெருங்கி ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. அப்பா, அந்த ஜெபத்தை கேட்டுட்டு இருக்கேன் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. என் மகிழ்ச்சி உங்களுக்குள் இருக்கும், உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெருமை இவற்றை உங்களிடம் சொன்னேன் என்று வாக்குறுதிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நீங்கள் எப்படி உங்களை நேசிக்கிறீங்களோ அதே போல் அடுத்தவங்க நேசிங்கன்னு சொல்லியிருக்கீங்க இயேசப்பா. நிச்சயமாய் நம் மனது திருந்தி மனதுக்குள்ளே இருக்கின்ற எல்லா விஷயத்தையும் எடுத்து போட்டு நல்ல விஷயத்தை மட்டும் நான் ஏற்றுக்க போகிறேன் இயேசப்பா. இதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ தவறுகள் செஞ்சுருக்கலாம், எவ்வளோ பாவத்தின் வழியில் நான் செஞ்சுருக்கலாம், அதெல்லாம் நான் அதுலேருந்து வெளியே வந்துட்டு உமக்கு கீழ்ப்படி பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று கேட்குறேன் இயேசப்பா. எனக்கு விடுதலான ஒரு வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்குறேன்ப்பா. திருமணமாகி இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நிச்சயமாய் குழந்தை பாக்கியத்தை உண்டாக்கி நான் நம்புகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. உடல் தெம்பும் வலிமை தர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க சொல்லி கேட்குறேன் ஆண்டவரே. குடும்ப உறவுகளுக்குள்ள மகிழ்ச்சியை கொடுங்கப்பா. பிரிந்து போன குடும்பங்கள் எல்லாம் மீண்டும் ஒன்றிணைந்து சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று கேட்குறேன் ஆண்டவரே. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.